காலி பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அரசு பொறுப்பெடுத்துக்கணும். நமக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆகவே இது குறித்து நம்முடைய மாவட்ட செயலாளர் சிஐடி மாவட்ட செயலர் கிருஷ்ணமூர்த்தி சில நிமிடங்கள் கூட பேசுவார். கோவை மாவட்ட டாஸ்மாக் சங்கங்களுடைய கூட்டுக்குழு சார்பில் இப்போது இங்கு வந்திருக்கிறது என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையோ அல்லது மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியோ சந்தித்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் அதில் உள்ள ஊழியருடைய பிரச்சனைகளுக்கும் அன்றைய தினம் நடந்த சம்பவத்திற்குமான முறையில் அரசின் வருவாய் குறையக்கூடாது, அரசுக்கு வருவாய் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அரசு பிரச்சனை தீர்க்க வந்திருக்கிறான். எதுக்கு வந்திருக்கிறான்? எதுக்கு வருவாய்த்துறை கிட்ட வந்திருக்கிறான்? இது என்ன அப்படி நடந்தது? வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது என்பது துறையினுடைய முடிவு. ஒட்டுட்டேன், வேண்டான்னு சொன்னோமா? வேண்டான்னு சொல்லுங்க, ஒட்டுங்க. ஒட்டுறோம். திரும்பி வர்ற காலி பாட்டில நாங்க கையாளக்கூடாது. கையாள்வதற்கென்று நான் சில ஆலோசனைகளை சொன்னேன். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். உங்களுடைய மாநில பொதுச் செயலாளர்கிட்ட விரிவா பேசியிருக்கிறேன். உங்க எம்டி கிட்ட பேச அரசு ஊழியர்கள் வேலை செய்கிற போது இடையூறு செய்ததற்காக வழக்கு. கரெக்டா? இப்போ டாஸ்மாக் அரசு ஊழியர் மேல்தான் பிரச்சனை. யாரு? அரசு. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்த குண்டர் மேல என்ன நடவடிக்கைன்னு கேட்கிறோம். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம், வேற எதுக்கும் வரல. ஜான் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களுடைய கூட்டுக்குழு கன்வீனர். இன்றைய தினத்துல டாஸ்மாக் நிறுவனத்தில் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலி பாட்டில்கள் தொடர்பாக இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் அவரிடம் முறையீடு செய்ய கூட்டுக்குழு சார்பில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கை என்பது கடந்த 26ஆம் தேதி கோவை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையை எலெக்ஷன் முடியும் வரைக்கும் இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும். அதே சமயத்துல நாங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, காலிப்பாட்டல் திரும்ப பெறும் திட்டத்தை நீதிமன்றத்துடைய உத்தரவு அடிப்படையில் அமுல்படுத்தப்படும் போது நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் காலிப்பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுவது, அதே போன்று காலி மதுப்பாட்டை திரும்ப பெறுவதில் டாஸ்மாக் ஊழியர்களை அதில் பயன்படுத்தக்கூடாது என்ற முறையில் தான் இதில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முறையில் வந்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதுவரைக்கும் அரசோடு டாஸ்மாக் மந்திரியோடு பேசும்போது அவுட் சோர்சிங் முறையில் நாங்கள் இதற்கு மாற்றி ஏற்பாடு செய்கிறோம் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வருகிற 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. இப்படி எல்லாம் இருக்கும்போது கோவை மாவட்ட நிர்வாகம் எங்களை மேற்கொண்டு இந்த காலிப்பாட்டில் திரும்ப பெறுவதில் நெருக்கடியை கொடுப்பது என்பது பொருத்தமல்ல. இது இப்படியே நீடிக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வேற வழியில கடைகளை பூட்டி சாவிகளையும் அதே மாதிரி ஸ்டிக்கர்களையும் அந்தந்த நிர்வாகத்தில் ஒப்படைப்பதற்குண்டான அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை நோக்கி எங்களை தள்ள வேண்டாம் என்று இந்த கூட்டுக்குழு வாயிலாக இந்த மெத்த பணிவோடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு இதை அமுல்படுத்துவதை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மாற்று ஏற்பாடை கொண்டு நிர்வாகத்தை அமுல்படுத்தலாம். ஆமா, டாஸ்மாக் நிர்வாகம் எங்களை நிர்பந்திக்குது, அதை கைவிடணும்.